பள்ளி மாணவிகளை செருப்பால் அடித்த ஆசிரியைக்கு 4 லட்சம் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியை மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு சின்னசேலத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த 2 மாணவிகளை ஆசிரியை சாந்தி என்பவர் காலணியால் அடித்தார். இதையடுத்து மாணவிகளின் பெற்றோர் தரப்பில் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஒரு மாணவியின் தந்தை ஆறுமுகம் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார். அந்த புகார் மனுவில் மாணவிகள் மட்டும் பயன்படுத்தும் கழிவறையை ஆசிரியை சாந்தி திறந்து வைத்து பயன்படுத்தியுள்ளார். இதனால் கதவை தாழிட்ட மாணவிகள் வெளியே காத்திருந்தனர். இதில் கோபமடைந்த ஆசிரியை சாந்தி மாணவிகளை காலணியால் அடித்துள்ளார். மேலும் மாணவிகளை தரையில் அமர வைத்து வகுப்பு நடத்தியதுடன் வருகை பதிவேடுக்கு 100 ரூபாய், தேர்ச்சி மதிப்பெண் வழங்க 150 ரூபாய் மாணவிகளிடம் பணம் வசூலித்துள்ளார். இதுகுறித்து வெளியே சொன்னால் மாணவிகளை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். கைப்பையில் கத்தியுடன் வகுப்பறைக்கு வந்துள்ளார் என குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து விசாரணை செய்த மாவட்ட கல்வி அதிகாரி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் மாணவிகளை காலணியால் ஆசிரியை தாக்கியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து புகாரை விசாரித்த ஆணையத்தின் உறுப்பினர் வி. கண்ணதாசன், மாணவிகளை காலணியால் அடித்தது மன்னிக்க முடியாத குற்றம். 10, 11 வயது மாணவிகளை அடித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருவருக்கும் தலா $2 லட்சம் இழப்பீடாக தமிழக அரசு ஒரு மாதத்தில் வழங்க வேண்டும். இழப்பீட்டுத் தொகை 4 லட்சத்தை மாணவிகளை தாக்கிய ஆசிரியரிடமிருந்து வசூலிக்க வேண்டும். ஆசிரியை சாந்தி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.